அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADA24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேகல்டி. கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு. மறக்காமல் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே எதை பற்றி யோசிக்காமல் சூப்பராக உட்காந்து படிக்க வேண்டியது தான். நாள் உண்மையாகவே கம்மியாக தான் இருக்குது. இதை சொல்லும் போதே நமக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்னோட இவ்வளோ கம்மியான நாள் இருக்கே அப்படின்னு. ஆனால் அதில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுன்றது மட்டும்தான் நான் எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருக்கேன், ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கேன். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்றது ஒரு ஐடியா பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி படித்த விஷயங்களை வச்சு நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன, நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கெஸ் பண்ண முடியாது. அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கான ஒரு சின்ன ஐடியாவை சொல்லிடுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் அதில் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் நம்ம மெயின் சேனலில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் சிடெட் கேவிஎஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் டேட் அண்ட் எக்ஸாம் டேட் ஜனவரி 10, 11 பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டேட் கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டிசம்பர் 15 என்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 15 ஜனவரி 9 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 25 நாள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஓவரால் டைமை கணக்கு பண்ணும்போது இந்த 25 டேஸில் இந்த மொத்த சிலபஸையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஹை நீடட். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா. இந்த டேஸை பார்க்கும்போது இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணலை, நான் கைட் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய கேட்டகரி வேறையாக இருக்குது. கேபிஎஸ் அண்ட் என்விஎஸ்க்கு நம்ம இந்த கிளாஸஸ் நம்ம நடத்துகிறோம். ஆனால் நம்ம டீச்சிங் பிஎட்லாம் முடிக்கலை, அதனால நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணல. பட் ஆனால் இந்த எக்ஸாமை இந்த டேட்டை சொன்னதுலேருந்தே எனக்கே ஒரு மாதிரி சின்னதாக பதறிக்கிட்டே இருக்குது. என்ன இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டாங்க, எப்படி பசங்க படிப்பாங்க, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது மேபி அதில் ஜிஎஸ் கொஸ்டின்ஸை நான் பார்க்குற பட்சத்தில் நான் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால அது ரிலேட்டடாக கேட்குறதுனால ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கான்றது தெரியல. ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் பிஎட் படிச்சிருப்பீங்க, நீங்கள் டீச்சரில் இப்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களை ஹிஸ்ட்ரியில் அடிச்சுக்க ஆள் இருக்காது. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தான் டாப்பாக இருப்பீங்க. ஆனால் இங்கே பாலிட்டியிலேருந்து கொஸ்டின் வரும்போது மேபி கொஞ்சம் தடுமாறலாம், இல்லை எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும்போது தடுமாறலாம். இதே பாலிட்டி ஸ்டாஃபாக இருக்கீங்க, பாலிட்டிக்குன்னு இல்லை, இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சேர்ந்து தான் அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜாகிரபி ஸ்டாஃபாக இருக்கீங்க, இல்லை சயின்ஸ் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா அதில் சூப்பராக இருப்பீங்க. இந்த சைடில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே காமன் சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டயர் ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. அட்வான்டேஜ்னா எல்லாருக்கும் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாருக்கும் டிஸ்அட்வான்டேஜ், எல்லாருக்குமே காமனாக தான் இருக்க போகுது. அப்போது காம்படிஷனை பற்றி நம்ம யோசிக்கணுன்றதுல எல்லாருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்க போகுதுன்றதை கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சூப்பராக தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்க சப்ஜெக்ட் தெரியும், உங்கள் சப்ஜெக்ட் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்றதை ஓரளவு நீங்கள் மைண்டில் ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ்க்கு நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 25 நாள் ரொம்ப சூப்பராக படிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இதுக்கான பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். சிற்பி அப்படின்ற கேவிஎஸ் பேட்ச் டயர் 1க்கான பேட்ச். இந்த பேட்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை முடிக்கிறதுக்கே இப்போ உண்மையை சொல்லிடுறேன், நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், 25 நாள் பத்தாது. இந்த பேட்ச் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆச்சு. நம்ம பசங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணி அதை வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு படிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா இப்போ நமக்கு ஆப்ஷனே இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸே அதிகம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே அதிகம். அதை தான் நீங்கள் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். 2000 ரூபா 2500 கிட்டலாம் வந்திருக்கும். இப்போ அதுக்காகவாச்சும் நம்ம படிச்சாகணும், வேறு வழியே இல்லை. அதை ஃபீஸுக்காகவாச்சும் நம்ம படித்து ஒரு தடவை நல்ல அட்டெம்ப்டை கொடுத்துருவோம். அதுக்கு மேலே வர்றது வராதுன்றது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட வேண்டியதான், இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு அடுத்தது பார்த்துட்டு ஓட வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட்ஸை மட்டும் போடுறது ரொம்ப முக்கியன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற பேட்சாக இது இருக்கும். பட் இந்த பேட்ச்லேயே நமக்கு நிறைய கண்டென்ட், ஹிஸ்ட்ரிக்கு நான் மட்டுமே 5 வாரம் எடுத்திருப்பேன். அத்தனை கிளாஸஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நாள், அதுவும் நம்ம வீடியோவில் பார்க்கணும் அப்படின்றதுனால கஷ்டப்பட்டு தான் இதை இல்லை முடிஞ்சளவு நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட முடிஞ்ச டிவிலையோ இல்லை நீங்கள் சிஸ்டம்லையோ பிரேக் விட்டு பார்த்து ஓரளவு நீங்கள் அந்த வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக நமக்கு அட்டென்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கான பேட்சாக இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் நடத்தக்கூடியதுலேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்திருக்க மாதிரி தான் பார்க்குறேன். அந்த பேட்சாக இந்த கேவிஎஸ் பேட்ச் இருக்கும். ஆனால் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்சிஆர்டி முடிஞ்சளவு நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய உங்கள் நாலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் இதை படிக்கணும். இந்த பேட்சை தாண்டி உங்களுடைய நாலேஜ் ரொம்ப எஃபர்ட்ஸ் நீங்கள் போடணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். பட் அந்த ஆர்கனைஸாக படிக்கிறதுக்கான சிற்பி அப்படின்ற பேட்சையும் சரி, இல்லை சிடெட்டுக்கான இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்க இல்லையா, அதுக்கான அறிவொளி பேட்ச், இந்த 2 பேட்சில் எது ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் 22% ஆஃபர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயே பேட்ச் லிங்க் இருக்கும், கமெண்ட்லேயும் நான் பின் பண்ண சொல்கிறேன். இந்த பேட்சோட அட்வான்டேஜ் நமக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக உள்ள ப்ரீலோடடாக இருக்கும். நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே ஆல்ரெடி நம்ம பசங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் சப்போஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா
நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்தெந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்டடாக இருக்கும், எதெல்லாம் லைவாக இருக்குன்ற ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டடி பிளான் படி நான் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதையும் கூட நான் லைவாகவே காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய கோர்சஸில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கிளிக் பண்ணி KVS and NVS கிளிக் பண்ணி இது போகிறீங்கன்னா சிற்பி அப்படின்ற பேட்ச் இருக்குமா, ஆப்பில் போனீங்கனாலும் சரி, இதே வந்துட்டு வெப்சைட்டில் போனீங்கனாலும் சரி, கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த PDF தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த PDFல எங்கெங்கெல்லாம் ரெக்கார்டட்னு எழுதியிருக்கும். இப்போ ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரெக்கார்டட், ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி, அதே வந்துட்டு கொஞ்சம் பாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி இதெல்லாமே ரெக்கார்டடாக இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ரெக்கார்டடாக உடனே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதே வந்துட்டு இப்போ கெமிஸ்ட்ரி வந்துட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ டிசம்பர் 13, டிசம்பர் 15 நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 4 மணிக்கு வந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக் நான் எடுப்பேன். ஸோ அப்போ லைவ் கிளாஸஸ் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வந்துட்டு மென்ஷன் ஆகும். ரெக்கார்டர்னு இல்லாமல் இருக்கும். ரெக்கார்டர்னு மென்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அது ப்ரீலோடடாக இருக்கிறத பார்க்க ஸ்டார்ட் பண்ண முடியுன்ற இதை நான் சொல்லிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எஃபர்ட்ஸ் போட வேணுன்றதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா இந்த பிடிஎஃப்பை வந்துட்டு கொஞ்சம் பார்த்தாலே ஒரு சின்ன இத்தனை கிளாஸஸ் இருக்கே, ஒவ்வொரு கிளாஸ் 1 மணி நேரம், அது ஒரு சின்ன பயம் வரலாம். ஆனால் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஈக்குவலாக போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்றதுனால இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ எல்லா டைமும் நீங்கள் வந்துட்டு ரெக்கார்டட் கிளாஸஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டிங்கன்னா ஓரளவு இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய நம்பிக்கையில் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ இந்த பேட்சஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடிகிறதுக்கு Y897 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. 22% ஆஃபர் இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதில் ஸ்மார்ட் ஒர்க்குக்காக பெஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அண்ட் வெயிட்டேஜ் இதை பற்றின ஒரு ஐடியா வந்துட்டு நான் கொடுத்துருந்துருப்பேன். அதே தான் நான் இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாள் இன்னும் கம்மியாயிருச்சு. அந்த வீடியோ போட்டு ஒரு 20 நாளைக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ஸ்கோரிங்க்கு. அதே கண்டென்ட் இப்பயும் நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் 6 பார்ட் வருதுன்னா அதில் எந்த பார்ட் ஹை ஸ்கோரிங், ஸோ அதிக வெயிட்டேஜ் இருக்குது, அதில் எது ஹை ஸ்கோரிங்கிறத பார்த்து அந்த பார்ட் அந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு முடிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் என்னுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீசனிங், ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர், ஜென்ரல் நாலேஜ், ஜிகே இது 4த்துக்குமே 20 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரே மாதிரியான வெயிட்டேஜ், கம்பேரிட்டிவ்லி இந்த 4த்துக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ், அதான் அதிக வெயிட்டேஜ். ஆனால் இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்டை டிப்டாப்பாக படித்து வச்சுக்கணும். சார் நான் 25 நாள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எந்த சப்ஜெக்டை நான் நல்லா படித்து வச்சுக்கணும் அப்படி கேட்டிங்கனாலுமே ரீசனிங் தான் நான் ஃபஸ்ட் சாய்ஸில் சொல்லுவேன். ஸோ ரீசனிங்கில் 20 கொஸ்டினுக்கு 20, ஏன்னா அது கொஞ்சம் டிஃபைன்டு சிலபஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு படிச்சுக்க முடியும். ஸோ நல்ல எஃபர்ட் போடுறீங்க, ஸோ ஒரு டாப்பிக்கை ஒரு நாளில் முடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 நாளில் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் நல்லா படிச்சுக்க முடியும். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸு அருண்சார் சாரை கொஞ்சம் கேட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஸோ மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், அது கம்ப்யூட்டர் லிட்ரஸியாக இருக்கட்டும், ஸோ இது 3த்தையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட் சாய்ஸை சொல்வேன். இது 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போலேருந்து உடனே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நான் எடுக்கிற சப்ஜெக்டாக இருந்தாலும் இதுக்கு நான் லாஸ்ட் சாய்ஸ் தான் கொடுக்குறேன். ரீசன் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியான நாளில் ஹெவி சிலபஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம மட்டும் படிச்சுக்க முடியும். ஸோ கொஸ்டின்ஸை மட்டும் காமிக்கிறேன். அந்த ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது ஸோ ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டரு இது 3த்தையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் கம்பிடென்சி டெஸ்ட்டில் இங்கிலீஷ் அண்ட் தமிழை கூட நீங்கள் வந்துட்டு ஓரளவு படிச்சுட்டு ஜென்ரல் நாலேஜை அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரளவு நம்ம இது காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். ஸோ டயர் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியுன்றது என்னுடைய நம்பிக்கையாக சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது, எப்படி என்ன ஐடியான்றதை காமிச்சிடுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் இஸ் நாட் இன் இந்தியா. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து, சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த தளங்களில் எது வந்துட்டு இந்தியாவில் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இண்டஸ் வேலி சைட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர்றது எதிர்பார்க்கறது தான். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் எழுத போகிற KVS NVS மட்டும் இல்லை, SSC ரயில்வேஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அப்போ அதே தான் இங்கேயும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருந்திருக்குது. அப்போது இந்த இண்டஸ் வேலி சைட்ஸ், ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிக தளங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அந்த பிளேஸ் எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதோட ரிவர், அது பக்கத்தில் என்ன ரிவர் இருக்குன்றதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது KVS NVSல பார்க்கல, பட் அதற்கு அப்போ அது மாதிரி கேட்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன ஆறு அந்த இடத்த ஒட்டி வருது, அது எப்போ எக்ஸ்பேட் பண்ணாங்க, எக்ஸ்பேட் பண்ண பர்சன் யார், இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் என்ன, அங்கே அந்த தளத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்ற இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டு படித்தா ஓரளவு ஈஸியாக நம்ம முடிக்க முடியும் இல்லையா. ஸோ இது நான் வந்துட்டு பெய்ட் கிளாஸில் யூஸ் பண்ணுற டேபிள் தான். இதே தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது நம்ம பெய்ட் கிளாஸில் யூஸ் பண்ணுற டேபிள். இந்த டேபிளில் இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆஸ் அ டீச்சராக உங்களுக்கும் இது தெரியும். நீங்கள் வந்து டீச்சர் போஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா
ஸோ நம்ம நடத்தின கொஸ்டின் வந்துட்டு கொஸ்டினில் வந்துருச்சு, நம்ம நடத்தின விஷயம் வந்துட்டு கொஸ்டினில் கேட்டாங்க, பசங்க அதை சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி இப்போ இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது அஃபிஷியல் கொஸ்டினில் இதில் எது இந்தியாவில் இல்லைன்னு கேட்டுட்டு காளிபங்கன், ராக்கிகர்கி, லோத்தல், மொகஞ்சதாரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த காளிபங்கன் அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது, அப்போ இந்தியாக்குள்ளே தான் இருக்குது. லோத்தல் அப்படின்றது வந்துட்டு எங்கே இருக்குது? லோத்தல் இங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அண்ட் ராக்கிகர்கி ஹரியானாவில் இருக்குது. அப்போ இது 3 இந்தியாக்குள்ளே இருக்குது. மொகஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்ற இந்த டேட்டா நம்ம கொடுத்துருந்ததுலேருந்து அப்படியே வந்திருக்கணுன்னே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தான். இதே மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். இந்த டைம் பீரியடில் நம்ம இந்த ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடியதை நீங்கள் படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில். இன்னொரு கொஷின் பாலிட்டியிலேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரீஆம்பிள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ப்ரீஆம்பிள் முகப்புரையாக இருக்கட்டும், அதே வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும்னு நமக்கு சொல்லலாம். அந்த வகையில் நமக்கு ப்ரீஆம்பிள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் செக்யூர் டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இன் த ப்ரீஆம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பில் நம்ம முகப்புரையில் இல்லாத விஷயம் எது அப்படின்றத நம்ம கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை ப்ரீஆம்பிளோடைய அந்த ஒரிஜினல் வேர்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருந்தாலே இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரீஆம்பிளோட ஒரிஜினல் வேர்ட்ஸ் இதை வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதில் ஜஸ்டிஸ் அப்படின்றது சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கொடுக்குறதாகவும், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அது கொடுத்துருந்தாங்க, ஓகே. லிபர்ட்டி ஆஃப் ஃபெய்த், பிலீஃப் அது ஓகே. ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை. ப்ரீஆம்பிளில் ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம்னா இருந்துச்சு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்துச்சு. ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம்ன்றது நம்ம ப்ரீஆம்பிள் இல்லை. அப்போ ஆப்ஷன் 3 தான் இங்கே கரெக்டு. ஆக்சுவலாக எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க, இது தப்பு. அதனால இது வந்துட்டு இந்த இடத்துல ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3 அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணுங்கள். இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உங்கள் பிளானில் வந்துட்டு போகலாம். இல்லை சார் ஒரு ஆர்கனைஸ்டாக ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்கணும், ஜாகிரஃபியில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரிசையாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஸோ ஆப்டிடியூடில், ரீசனிங்கில் அந்த மாதிரி வரிசையாக ஆர்கனைஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிற்பி அப்படின்ற பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு தயக்கமாக, பதட்டமாக இருக்குது. 25 நாளில் நம்ம படிக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா அது சாத்தியமாக இருக்கும். இந்த பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதை மட்டும் நம்பி நீங்கள் இருக்க முடியும் அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதை மட்டும் நம்பி இந்த பேட்ச் ஜாயின் பண்ணதுனால என்னால் கிளியர் பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஸோ இதான் அந்த பேட்சஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்சஸ் நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அதுலேயோ இல்லை ஆப்லேயோ நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.